வந்திருக்கக்கூடிய அண்மை செய்தி பார்த்தீர்கள் என்றால் இன்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் சட்டசபையில் ஒரு சட்ட முன்வடிவை தாக்கல் செய்ய இருக்கிறார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விதிவிலக்கு கொடுக்கும் விதத்தில் இது குறித்து நம்மிடையே தந்தி செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். மேலும் கூறுங்க, இந்த விஷயம் குறித்து விஜயபாஸ்கர் தாக்கல் செய்யக்கூடிய இந்த முன்வடிவு குறித்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை என்றே நாம இது குறித்த ஒரு பிரத்யேக செய்தியை முதல்ல நாம தான் இந்த செய்தியை பிரேக் பண்ணியிருந்தோம். அதாவது நீட்டுக்கு அகைன்ஸ்டா தமிழக அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழக மாணவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகள், அதாவது ஆளும் கட்சியான அதிமுக உட்பட பிரதான எதிர்கட்சியான திமுக உட்பட அனைத்து அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள், பொதுமக்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒரே குரலில், ஒருமித்த குரலில் நீட்டுக்கு எதிராக தமிழக அரசு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். வழக்கம் போலவே 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் MBBS BDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பது ஒட்டுமொத்த கோரிக்கையாக தமிழகத்தின் குரலாக இருந்து வருகிறது. இது தொடர்பாக இதை உணர்ந்து தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்ட திருத்தம் கொண்டு வர இருப்பதாகவும், இது நடப்பு கூட்டத்தொடரிலேயே, சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே இந்த சட்ட திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டு ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று காலையிலேயே முதலாக தந்தி தொலைக்காட்சி நம்ம செய்தியை நம்ம ஒளிபரப்பியிருந்தோம். இப்போ அந்த தகவல் நம்ம உறுதியாகி இருக்கிறது. தற்போது நமக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இந்த மருத்துவ படிப்பு சேர்க்கை தொடர்பான ஒரு சட்ட திருத்த மசோதாவை காலை இந்த சட்டப்பேரவை துவங்கியதும் அவர் தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான ஒரு அறிவிக்கை, அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் சட்டசபையுடைய அலுவல் குறிப்புகள் வெளியிடப்படும். அதுல இன்னைக்கு என்னென்ன அஜெண்டா, இன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது அதுல இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுவது குறித்த ஒரு அறிவிப்பு இன்றைய ஒரு அந்த நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருப்பதாக நமக்கு தகவல்கள் உறுதியாக இருக்கின்றன. நம்ம அரசு தரப்பிலும் நம்ம உறுதி செஞ்சிருக்கோம். சோ இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு சாதனையை தமிழக அரசு செய்திருக்கு நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்த ஒரு மாணவர்களுடைய எதிர்பார்ப்பை, ஏன்னா கடந்த ஆண்டு வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அது ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் எக்ஸம்ஷன் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருந்தாங்க. அதனால போன வருஷம் நடந்தது. ஆனா இந்த வருஷம் வழக்கம் போல அட்மிஷன் நடக்குமா அல்லது நீட் தேர்வு எழுதியே ஆக வேண்டுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மாணவர்கள் மத்தியில் இருந்தது. ஏன்னா நீட்டுங்கிற ஒரு வந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறி. தமிழக மாணவர்கள் ஒரு அதிக 10 மாணவர்கள் கூட தேர்வாக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா அது CBSE பாடத்திட்டத்தில் நடைபெறுவதனால தமிழக மாணவர்களால் அது தேர்வு எதிர்கொள்ள முடியாது. எனவே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற வலியுறுத்தினார்கள். தற்போது அது நிறைவேறுகிறது. நன்றி திரு சங்கரன்.